வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சம்மருக்கு ட்ரிப்புக்காக நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம். அப்போ சரி ஓகே பொட்டானிக் கார்டன் லைட்டாக விசிட் அடிக்கலாமேன்றக்காக வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாமே இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிற வேலை இருக்கிற ஷாப் எல்லாமே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரிட்டன் போயிட்டு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ போகும்போது லைட்டாக அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. போகும்போது எவ்வளோ ஷாப் இருக்குது, எவ்வளோ ஃப்ரூட்ஸுக்கு பாருங்கள். வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக கிடைக்கிது. கேரட் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃப்ளவர் கண்காட்சி எல்லாமே நமக்கு ஃபுல்லாக நான் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. டிக்கெட் தான் இங்கே கொஞ்சம் காஸ்ட் அதிகம், 100 ருபீஸ் வாங்கினாங்க பெர் ஹெட்டுக்குன்னு. ஸோ எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னு தெரியல. ஃப்ளவர்ஸ் எல்லாமே போய் பார்த்தா தான் தெரியும் 100 ருபீஸ் ஒர்த்து இல்லையா அப்படின்னு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பொட்டானிக்கல் கார்டன் கொஞ்சம் காஸ்ட்டு தான். பட் ஆனால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம வந்து தெரியாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். செடியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பூவெல்லாம் நல்ல க்ரோத் இருக்கும். மேக்ஸிமம் இந்த டால்ஹியா பூ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. டால்ஹியா பூன்னா இங்கிலீஷில் டால்ஹியா, தமிழில் வந்து டேரியா பூ. அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் டேரியா பூ தான் சொல்லுவோம். ஸோ அந்த டேரியா பூ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது இங்கே. ஸோ நம்ம அந்த பூவை ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஷோ மலர் காட்சி ஃபுல்லாக நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் நம்ம என்ட்ராகி பார்க்க போகிறோம். டிக்கெட் எல்லாம் நமக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 கிலோமீட்டர்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நமக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டாலியா பூ தான் இங்கே ஃபுல் கலெக்ஷனுமே இந்த கார்டனில் அதிகமாக நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இங்கே இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூவாக நமக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி ப்ளூ கலரில் பூ இருக்குமான்னு எனக்கு இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா எனக்கு பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரிஜினல் தான். ப்ளூ கலரில் ஒரிஜினல் பூ கிடைக்குமா அப்படின்னு நமக்கு இங்கே பார்க்கும்போது தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ப்ளூ கலர் பூவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படின்னு பல வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு போகும்போது இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் கண்காட்சியை ஃபுல் வியூ பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேலே ஸ்டெப்ஸ் கொடுத்து நமக்கு ஃப்ளவர் கண்காட்சி ஃபுல்லாக அந்த மலை மேலே எல்லாமே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மழை வேறு பேஞ்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணேன் எனக்கு 1 டே பத்தாது. ஏன்னா அவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ செடி கலெக்ஷன்ஸ், மெனி மோர் கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம உள்ள நுழைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 1 பை 1 உள்ளே போய் பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த செடி எல்லாமே. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க பராமரித்து மெயின்டெனன்ஸ் பண்ணி நமக்கு ஷோ காமிக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு 100 ருபீஸ் வர்த்தபிள் தான். ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது எங்கேயுமே. ஆனால் இந்த பிளேஸில் பொட்டானிக்கல் கார்டனில் நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வச்சு டான்ஸு, பாட்டு கச்சேரி அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தேவையானது ஃப்ளவர்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ளவர்ஸை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தேன். அந்த ஃப்ளவர்ஸுக்கே பார்த்திங்கன்னா பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. வாழை மரம் குழந்தைங்க கூட பிடுங்கலாம் போல் வாழைக்காயை, அவ்வளோ சின்ன ஹைட்டில் இருக்குது. இது எப்படி ஹைப்ரிட் நினைக்கிறேன் என்னென்னு தெரியல. ஒருவேளை அந்த ஊர் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி விளையுதான் எனக்கு தெரியல. அதுவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. வீடியோஸை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த கார்டனில் இருக்க ஃப்ளவர்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் ரசிக்க முடியும், பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேரியா பூவே பார்த்தீங்கன்னா, குட்ட டேரியா, பெரிய டேரியா அப்படின்னு சொல்லி 2 வகையா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அது சின்ன டேரியாவே ரொம்ப அழகா இருக்கு. பெரிய டேரியா அதுக்கு மேல ஒரு தாமரை பூ சைஸ்ல டேரியா பூ இருக்குமான்னு பார்த்தா, அது இங்க தான் பார்க்க முடியும். இது எல்லாமே கோழிக்கொண்ட கலெக்ஷன். கோழிக்கொண்ட ரெட் கலர் ரொம்ப டார்க் ரெட்டா இருந்துச்சு. நீங்க யாராவது பிளாக் கலர்ல பூ பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நான் பிளாக் கலர் செடி பார்த்தேன். ஸோ நீங்க எங்க பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூவு. சூரியகாந்தி பூவிலே குட்டை, நெட்டை அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. அது சூரியகாந்தி பூ அவ்வளோ அழகா இருந்துச்சு. பார்க்கவே அப்படியே செம்ம க்யூட்டா இருந்துச்சு. சூரியகாந்தி பூவுனாலே நம்ம வந்து ஒண்ணு தான் நெனச்சுட்டுருந்தோம். ஆனா இங்க வந்து குட்டை சூரியகாந்தி, பெரிய சூரியகாந்தின்னு 2 வகையா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கார்டன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வகை பூவுக்கு பேர் வச்சிருந்தாங்க. ஆனா, இந்த பேர் நம்ம படிக்கிறதா, இல்ல அங்க ஃப்ளவர் இருக்கிறத நம்ம வேடிக்கை பார்க்குறதான்னே தெரியல. அவ்ளோ கன்ஃப்யூஸா இருக்கும். அந்த பேர் எதுவுமே நம்ம வாயில நுழையாத ஒரு பேரா தான் இருக்கும். பேரும் அழகா இருக்கு. அந்த பூவும் சொல்லவே முடியாது. அதுவும் அந்த அளவுக்கு அழகா இருக்குது. இந்த டேலியா பூவுல இவ்ளோ கலெக்ஷன் இருக்குமா? அப்படின்னு நம்ம ஊர்ந்து பார்க்குற அளவுக்கு இங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. ஆனா செம்ம சூப்பரா இருக்கு. எதுவுமே வந்து நல்லா இல்ல அப்படி சொல்லவே முடியாது. இதெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணி க்ரோத் பண்ணி வளர்க்குறாங்கன்னு தெரியல. ஆனா இவ்ளோ சூப்பரா இருந்துச்சு இந்த செடி எல்லாமே. ரசிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. இதில வீடியோ வேற எடுத்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் சூப்பரா இருந்துச்சு அதோட மூவ்மெண்ட்டே.
பிளாக் கலர்ல பூ இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பூ இதுதான். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன்ல அதில பிளாக் கலர் ஒண்ணு பூத்திருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் பூ நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஆனா, இங்க தான் நான் பார்த்தேன். அந்த பிளாக் கலருனாலே டவுட்டா இருந்துச்சு. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, ஓ! அது பிளாக் கலர் பூ தான் அப்படின்னு. ஸோ, அந்த பிளாக் கலர் பூ மாரி நெறைய கலெக்ஷன் ஆஃப் நமக்கு கலர்ஸ் குடுத்துருந்தாங்க. இன்னும் அழகா இருந்துச்சு அந்த பூ எல்லாமே. ஆக்சுவலா ஊட்டியில ஃபுல்லாவே ரெயின் ட்ராப்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு நாங்க போன சீசன் டைம்ல. ரெயின் வந்து ரொம்ப இல்ல, லைட்டா மழை சாரல் மாரி இருந்துச்சு. ஆனா இந்த பொட்டானிக்கல் கார்டன் நுழைஞ்ச உடனே நல்ல ஹெவியான மழை. மழை முடிஞ்சு அடுத்த பிரேக்ல தான் நாங்க கொஞ்சம் போனோம் விட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனா திரும்பி வந்து மழை ஹெவியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப அந்த மழையிலேயே லைட்டா உட்காந்து அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது எல்லாமே. அந்த மழையில அந்த தண்ணிக்கும், அந்த ஃப்ளவர் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா அவ்ளோ அழகா இருந்துச்சு. இந்த மாரி டபுள் கலர் பூலாம் நம்ம டெய்லியா வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா, இங்க எல்லா கலர்ஸுமே இங்க அவைலபிளா நமக்கு இருக்குது. இந்த பர்பிள்லேருந்து, பிங்க்லேருந்து ரெட் வரைக்கும் அந்த கலர்லாம் சான்ஸே இல்ல. அப்படியே கைய வச்சு பறிக்கணும் போல கை ஊறுச்சு. ஆனா திட்டுவாங்களே சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம அந்த பக்கமே போகல. இவ்ளோ அழகா பூ இருக்கும்போது நம்ம கைய அந்த பக்கம் போகாம இருக்கிறது எவ்ளோ பெரிய கஷ்டம்னு தெரியுமா? ஸோ, அதனால நான் அந்த பக்கமும் போகல. ஆனா வீடியோ மட்டும் எடுத்து ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். ஏன்னா, வந்து சுத்தி ஆள்லாம் இருந்ததுனால நம்ம அந்த பக்கம் டச் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இஷ்யூ ஆயிடும். ஸோ, அதனால நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். ஸோ, நம்ம வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். பூவெல்லாம் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிளேஸ் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பிளேஸ்ல போய் நாங்க ஒதுங்கிட்டோம். அங்க ஒதுங்கும்போது அப்படியே லைட்டா மழை பெய்யுற மாரி அப்படியே லைட்டா ஒரு வியூ எடுத்துக்கலாமேன்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த சில்னஸ் சான்ஸே இல்ல. ஏன்னா மழை வேற பெய்யறனால சுத்தி நமக்கு செடி, மரம், அதுவும் ஹில்ஸ் பிளேஸ் வேற. ரொம்ப கையெல்லாமே அவ்ளோ ஐஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே ரெயின் ட்ராப்ஸோட நம்ம அப்படியே அங்க ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கார்டனில் இருக்கோம். அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் அந்த ரெயின் ட்ராப்ஸ்க்கும் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலில் இருந்துச்சு. எப்படா மழை நிற்கும்னு இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் கண்காட்சி போய் நம்ம எப்படி செடி இருக்குது என்னன்னு பார்க்க முடியும். ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு
ஒவ்வொரு பிளேஸஸ்க்குமே நமக்கு 1 டேவாவது கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபுல் வியூவை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியும். மழை லைட்டாக விட்டுருக்குது. நம்ம வேறு ஒரு பிளேஸில் போய் கார்டனில் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்னி வேர்ல்டு சொல்லிட்டு ஃப்ளவர்லேயே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த பிளேஸ்க்கு முன்னாடி உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதோட பூவெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரிஜினல் பூ தான். ஒரிஜினல் பூ வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மழை பெஞ்சதுக்கும் அந்த ஈரத்துக்கும் இன்னும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து நமக்கு ஒரு டாய் ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினோட வியூ தான் இது எல்லாமே. அந்த ட்ரெயினுமே நமக்கு ஃப்ளவர் மாரி டெக்கரேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆடியோ வாய்ஸர் கொடுத்துருந்தாங்க. "உதகை வந்து சென்றடையும்" அப்படின்ற மாரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளவரு அந்த ட்ரெயினு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. அங்கே ஃபோட்டோகிராஃபர் இருந்து பிரிண்ட் மாரி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மலைக்கும் அதுக்கும் அந்த எல்லாருமே நின்று வியூ பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே அந்த மலையில சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஊட்டினாலே அழகு தான். அதுவும் இந்த மலைக்கும் அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு சொல்லவே முடியாது. இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம ட்ரெயின் ஏறி இறங்கியாச்சு. இப்போ ட்ரெயின் இறங்குனதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போகலாம். ஏன்னா வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. இப்படியே நம்ம ஒரே இடத்துல நிற்க முடியாது. இங்கே பாருங்கள் நிறைய பேர் குடை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு பிளேஸுக்கு போய் அங்கே ரோஸ்லாம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி நல்லா இருக்குதா, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நமக்கு பீகாக் டிசைனு, செடியிலே வந்து அழகாக தத்ரூபமாக அப்படியே நமக்கு செதுக்கி வச்ச மாதிரி அந்த செடியிலே ஃபுல்லாக நமக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த செடி ஃபுல்லாகவே. வித்தியாசமாக இருந்துச்சு அந்த செடி எல்லாமே. ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மழை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்குது இடம், சொல்லவே முடியாத அளவுக்கு. அவ்வளோ போய்க்கிட்டே இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் நமக்கு ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹனிபீ வந்து இது வந்து ஹனிபீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஃப்ளவர்லேயே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ஹனிபீ பொம்மை இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே க்யூட்டாக ஃப்ரிங்ஸ்லாம் வச்சுருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. மழை மட்டும் பெய்யாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. நமக்கு வீடியோ ஷூட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு எடுக்க முடியல. நான் வந்து முன்னாடி இருக்கிற பிளேஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். நான் உள்ளே இன்னும் போய்க்கிட்டே இருக்குது. எனக்கு டைம் வேறு ஆகுது. ஏன்னா மழை பெஞ்சனால ஓரமா கொஞ்சம் ஒதுங்கியாச்சு. இந்த மாரி போகிற வழியெல்லாம் இந்த மாரி க்ரீன் செடியை வச்சு நமக்கு வந்து பீகாக்கு, மஷ்ரூமு அந்த மாரி அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே கொஞ்சம் ஆக்குபை பண்ணி டேரியா பூ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எதை நம்ம பார்க்குறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மொட்டும் இருக்குது, நமக்கு வந்து பூ நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணி க்ரோத் பண்ணி வளர்க்குறாங்க தெரியல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு இந்தியா மேப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இந்தியா மேப்பில் எல்லா கண்ட்ரியும் போட்டு நமக்கு எப்படி நமக்கு கடல் பகுதி இருக்குமோ, அதே மாதிரி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் பார்க்க அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொன்னது இந்தியா மேப் சொன்னேன்ல, அது இதுதான் அது. இங்கே பார்த்தீங்களா, அது மேப் மாதிரி ரெடி பண்ணி அந்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கண்ட்ரி நேம் வச்சு, அந்த கண்ட்ரியில் ஃபுல்லாக செடி வந்து நமக்கு பிரைட்டாக தெரியன்றதுக்காக ஒவ்வொரு செடியாக வச்சுருக்காங்க அந்த பிளேஸ் எல்லாத்துக்குமே. நம்ம மேப்பில் பார்க்கும்போது எப்படி நமக்கு கீழ்ப்பகுதியில் ஃபுல்லாக நமக்கு தண்ணியாக இருக்குமோ, அதே மாதிரி தான் நமக்கு அங்கே ஒரிஜினலாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நமக்கு ரியலாக மேப்பு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் நிறைய பேர் வீடியோ, ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாங்க. நாங்களும் எடுத்தோம்.
ஃப்ளவர் கண்காட்சி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடியலை, இன்னும் போயிட்டே இருக்குது. நான் வந்து இவ்வளோ தான் பார்த்தேன். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சதுனால நம்ம உள்ளலாம் கொஞ்சம் போக முடியல. இது முடிச்சுட்டு வரும்போது நமக்கு வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டி டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நைட் விஷனுக்கு லைட்லாம் போட்டும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பகல்லனால நமக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியல. ஸோ நம்ம வந்து முடிஞ்சாச்சுனால வெளியில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே வரும்போது நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஷாப்புக்கு போகும்போது நம்ம எல்லாமே விசிட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னென்ன இருக்குது, என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி போகலாம். வெளியில் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பூ, இது பார்த்தீங்கன்னா பூக்கவே பூக்காது, வச்ச மாதிரியே அப்படி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பூ வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க போகலாம். எங்கள் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் நான் வாங்க போகிறேன். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே அவக்கோடோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 120 ரூபீஸ் தான் 1 கேஜி. ஸோ நான் கண்டிப்பாக ஒரு 1 கேஜி நான் அதை வாங்கிட்டேன் நான். அதே மாதிரி ப்ளம்ஸ் வாங்கினேன். லிச்சிலே 2 டைப்ஸ் ஆஃப் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் இருக்கும் தான், பட்டு மலை பிரதேசத்தில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கறனால நான் இங்கே வாங்கிட்டேன். அதேமாதிரி அவங்க சாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வித்தியாசமாக இருக்கிறதுனால. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதனால நமக்கு டேஸ்ட் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம வாங்கவே போகிறோம். எனக்கு அதுமாதிரி ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. மாம்பழம் மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்ஸு. அது வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் தான் அது. உள்ளே வந்து க்ரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்க சீடை மட்டும் நம்ம சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே லிச்சி, நம்ம அவக்கடோ, ப்ளம்ஸு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. என்ன மாதிரி நீங்களும் போய் ஊட்டியில் சம்மருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.